அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் வருகிற 15ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக வெளியாகியிருக்கிறது. சற்று முன்பாக வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய ஜூலை மாதம் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் யார் என்று வரும் 15ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சற்று முன்பாக செய்தி வெளியாகியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் மதச்சார்பற்ற வேட்பாளர் நிறுத்தக்கூட வாய்ப்பிருக்கிறது என்று ஏற்கனவே இந்த கட்சிகள் சார்பாக சொல்லப்பட்டது. எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் இன்னமும் யார் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடவில்லை. அந்த அடிப்படையில் தற்போது ஆளும் பிஜேபி தரப்பிலிருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் யார் என்று வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்க நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமார் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஹனிகுமார், பாரதிய ஜனதா வேட்பாளர் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, நாட்டுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான வேலைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா மிக மும்முரமாக இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவின் சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் வருகின்ற ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய அந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலே அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல் சொல்லியிருக்கின்றன. இதற்கான வேலைகள் அனைத்தையுமே பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மிக மும்முரமாக அவர்கள் முடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக இந்த பாரதிய ஜனதாவினுடைய மத்திய பாராளுமன்ற குழு கூட்டம் இன்னும் 4 தினங்கள் நடைபெற இருக்கிறது. ஜூன் 16ஆம் தேதி அன்றைய தினம் அதிகபட்சமாக பாரதிய ஜனதாவின் சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விடுவார் என பாரதிய ஜனதாவினுடைய மிக மூத்த வட்டாரங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனந்தகுமார் இது தொடர்பான பணிகளுக்காக சிறப்பாக நியமிக்கப்படலாம் என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தொடர்பு கொள்வது, எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்வதற்காக அனந்தகுமாருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய அலுவலகத்தில் இதற்கென்று தனியாக பிரத்யேகமாக ஒரு பார் ரூம் ஒன்று தொடங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கான வேலைகளில் மிக தீவிரமாக பாரதிய ஜனதா ஈடுபட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் 5 முக்கிய தலைவர்கள் அடங்கிய குழு ஒன்றையும் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய குழு ஒன்றையும் அவர் ஆரம்பித்திருக்கிறார். அவர்களிடம் தினந்தோறும் அவர் தொடர்பாக அவர் ஆலோசனை செய்து பேசி வருகிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக நடைபெறக்கூடிய அனைத்து விவரங்களையும் அவர் தற்போது அவரோடு தினந்தோறும் அடிப்படையில் அவரோடு ஆலோசனை செய்து வருகிறார். அநேகமாக ஜூன் 16ஆம் தேதி பாரதிய ஜனதாவின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வருவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. திரௌபதி, வெங்கையா நாயுடு, சுமித்ரா மகாஜன் என பல பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தினந்தோறும் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ரேஸ்ல யார் முன்னிலையில் இருக்கிறாங்க? RSS ஐடியாலஜியில நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தர் நிறுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டாலும் முழுக்க முழுக்க வேறொரு துறையிலிருந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் நிறுத்தப்படுவார்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. நிச்சயமா தற்போது வரைக்கும் பாரதிய ஜனதா, அதாவது அமித்ஷா மற்றும் மோடியினுடைய மிக முக்கியமான சாய்ஸாக இருக்கக்கூடியது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு. இவர் தான் தற்போது இந்த ரேஸிலே மிக முக்கியமானதாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன், அதற்கும் அடுத்தபடியாக தற்போது சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவர்சந்த் கெலாட் ஆகியோரும் இருக்கிறார். குறிப்பாக இதில் திரௌபதி முர்முக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு பழங்குடியின இடத்தை சார்ந்தவர். ஜார்க்கண்டில் முதல் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். அதுவும் பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒருவர் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாதவர். தீவிரமான RSS இயக்கத்தை சார்ந்தவர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு பெண் என்றும் சாதகமான அம்சங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் தற்போது அவர் முன்னணியில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சுமித்ரா மகாஜன், அதற்கும் அடுத்தபடியாக தாவர்சந்த் கெலாட், அவரும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இருவருக்கும் மிகவும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. தற்போது சமூக நீதித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே தற்போது வரைக்கும் இவர்கள் 3 பேருடைய பெயர்கள் மிக முக்கியமானதாக பாரதிய ஜனதா வட்டாரங்களிலே பரிந்துரைக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் தரப்புல என்ன யோசிக்கிறாங்க? பிஜேபி தரப்புல முதலில் அறிவிக்கட்டும் என்று பொறுமை காக்கிறார்களா? அங்கேயும் நிறைய பெயர்கள் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு முன்பாகவே காங்கிரஸ் தான் இந்த ரேஸ்ல முன்னாடி வந்து குதித்தவர்கள். இதற்காக காங்கிரஸ் அனைத்து எதிர்கட்சிகள் அடங்கிய குழு ஒன்றையும் அவர் கூட்டியிருக்கிறது.
அதில் பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது முதலில் பாரதிய ஜனதா தன்னுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கட்டும். அதன் பிறகு அந்த வேட்பாளரோடு நமக்கு உடன்பாடு இல்லை என்றால் நாம் நம்முடைய வேட்பாளரை அறிவிக்கலாம் என்பதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா தரப்பு என்ன நம்புகிறார்கள் என்றால், காங்கிரஸ் எப்படியும் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தப் போகிறது, எனவே நாம் நம்முடைய வேட்பாளரை நிறுத்தலாம் என்பதுதான் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே காங்கிரசும் பல்வேறு விதமான பெயர்களை பரிந்துரைத்திருக்கிறது. முன்னாள் சபாநாயகர் மீரா குமார், அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத் பவார், ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினை தங்களுடைய வேட்பாளராக அவர்கள் பரிசீலனை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி அவரும் காங்கிரஸ் தரப்பிலே ஒரு முக்கியமான வேட்பாளராக பரிசீலனை இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் முதலில் பாரதிய ஜனதா தன்னுடைய வேட்பாளரை அறிவித்த பிறகுதான் காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளர், தன்னுடைய தேர்தல் வியூகம் இவை அனைத்தையும் அறிவிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஜூன் 16ஆம் தேதி பாரதிய ஜனதா தன்னுடைய வேட்பாளர் அறிவித்த பிறகு காங்கிரஸ் தரப்பிலும் அதற்கான வியூகங்கள் அமைக்கப்படும், வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தெரிகிறது.